அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அச்சீவ்ஸ் ஃபர்தர் டிக்ளைன் இன் மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுதான் இந்த டேட்டால நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ 2017-19 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட மேட்டர்னல் மார்டாலிட்டி 58ல இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 54ஆ கம்மியாயிருக்கு. அப்புறம் 49, அதுக்கப்புறமா 38. இப்போ லேட்டஸ்ட் டேட்டா படி 2021-23 அந்த டேட்டா படி பார்க்குறப்ப தமிழ்நாடோட மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது 35ஆ இருக்கு. ஓகேங்களா? 58ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி நம்ம இப்ப 35 அப்படிங்கிற இந்த நம்பரை அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேசிக்கா இது வரைக்கும் எக்ஸாம்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா எப்படி இதை கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. சரியா? ஸோ அப்ப இந்த இடத்துல இந்த நம்பரை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ அப்படின்னா பெர் 1 lakh லைவ் பர்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ 1,00,000 அப்படிங்கிற அந்த நம்பர்ல ட்விஸ்ட் வைப்பாங்க. ஓகே, 1 lakh லைவ் பர்த். பொதுவா மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோவை எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா எம்எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ மேட்டர்னல் டெத், நம்பர் ஆஃப் மேட்டர்னல் டெத் டிவைடட் பை நம்பர் ஆஃப் லைவ் பர்த் இன்டூ 1 lakh அப்படின்னு சொல்லி போடுவாங்க. சரியா? ஸோ அவ்வளோ தூரம் நமக்கு போக தேவையில்லை. என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த 1 lakh அப்படிங்கிற நம்பரை தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடோட மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் எம்எம்ஆர் எவ்வளோ இருக்குன்னா 38ல இருந்து 35ஆ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 38ல இருந்து 35ஆ குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல இந்தியாவோட மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ வந்து 88ஆ இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்தியாவோட மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் வந்து 88. இதை தாண்டி வேற என்னெல்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா இந்தியாவிலேயே எந்த ஸ்டேட்ல கம்மியான மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். கம்மியா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளால 30, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்லயும் 30, அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுல 35. டாப் 3ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் இவங்க தான். ஓகேவா? கேரளா, ஆந்திர பிரதேஷ் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருக்கோம். 35 நம்மளோட மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ. ஓகேவா? இப்போ இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்த்திருக்கோம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல இருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 விஷயங்கள் கேட்கலாம். ஒன்னு, தமிழ்நாடோட மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ 38ல இருந்து 35ஆ கம்மியா இருக்கு. ஆர்எல்ஸ் 58ல இருந்து இப்ப 35ஆ நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். வாட் ஆர் த மெஷர்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட் ரிகார்டிங் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதாவது இந்த மாதிரி நம்ம கம்மி பண்ணியிருக்கோம், அரசாங்கம் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க, அதனால எப்படி இது கம்மியாச்சு அப்படிங்கறத கூட கேட்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா அரசாங்கத்தோட திட்டங்கள்லாம் எழுதுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் இருக்கு, ஊட்டச்சத்தை உறுதி செய்ய அப்படிங்கிற திட்டம் இருக்கு. அதே மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி எல்லாம் வந்து மானிட்டர் பண்றாங்க. பிரெக்னன்சிக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ஹெல்ப்லைன் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஒரு டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் மூலியமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த எம்எம்ஆர் கம்மி பண்ணிட்டே வரோம் அப்படிங்கறத சொல்லலாம். ஓகேவா? வேற எப்படி இந்த கொஸ்டினை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு தமிழ்நாடு 35 அப்படிங்கிற எம்எம்ஆர் வச்சிருக்காங்க. இதை ஃபர்தரா ரெடியூஸ் பண்றதுக்கு 35ல இருந்து இன்னும் கம்மி பண்ணி கொண்டு போறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம், சஜஸ்ட் யுவர் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? தமிழ்நாட்டுல மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ 35ஆ இருக்கு. இதை இன்னும் ஃபர்தரா கம்மி பண்றதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும், உங்களோட பரிந்துரைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப நம்ம ஆல்ரெடி எல்லாருமே கன்வென்ஷனலா என்ன எழுதுவாங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, வேற புது திட்டங்களை வந்து கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலா எழுதுவாங்க. சோ இன்னும் சில பேர் வந்து இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கு, அதுவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கம்மி பண்ணிடும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இன்னும் ஸ்பெசிபிக்கா ஆன்சர் எழுதலாம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஆர்டிக்கிள்ல அந்த ஆன்சரை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ டைம் இருந்துச்சுன்னா நியூஸ் பேப்பர் வாங்கி இந்த ஆர்டிக்கிளை படிச்சு பாருங்க. அதுலயே நமக்கு சொல்லியிருக்காங்க என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரெக்னன்சியை வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொரு பிரெக்னன்ட் விமனையும் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு முதல் பிரசவமா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 2வது பிரசவமா இருக்கலாம். இப்ப 2வது பிரசவமா இருக்கிறவங்க முதல் பிரசவத்துல வந்து சிசேரியன் பண்ணிருக்கலாம். அப்ப 2வது பிரசவமா இருக்கிறப்ப அந்த விமன் எல்லாம் நம்ம கண்டிப்பா மானிட்டர் பண்ணி ஆகணும். ஏன்னா பிரெக்னன்சில ரிஸ்க் அப்படிங்கிறது எந்த மாசத்துல வேணாலும் வரலாம். அப்ப கண்டிப்பா அவங்கள வந்து
கன்டினியூஸ் மானிட்டரிங் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு சில திட்டங்கள்லாம் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இல்லாம இருக்கு. கடைசி வரைக்கும் போய் சேராம இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு லெவல்ல ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ்ல ஒரு சில இன்இக்வாலிட்டிஸ் இருக்கு. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அண்டர் சர்வ்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ குடுக்குறாங்க. திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், இல்ல மலை பிரதேசங்களா இருக்கக்கூடிய நீலகிரி, இந்த மாரியான இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறது இல்ல. சோ அப்ப அந்த இடத்துல அதுக்கு தேவையான விஷயங்கள நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி நம்ம ஆன்சர் குடுக்கணும். இப்ப அண்டர் சர்வ்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் நெறைய இருக்கு. அங்க வந்து நம்ம ஃபோக்கஸ்டா வந்து ஒரு சில நடவடிக்கைகளை எடுக்கிறது மூலியமா அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாம் மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ கம்மியாகும். சோ தட் ஓவராலா தமிழ்நாட்டோட மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி அண்டர் சர்வ்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல என்ன பண்ணணும்? ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா? ஜெனரல் மெடிசின், அந்த ஒப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் தென் அனஸ்தீசியா, பீடியாட்ரிக்ஸ் இந்த மாதிரியான ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கள எல்லாம் கான்ட்ராக்ட் பேஸ்டாவோ இல்ல இன்டர்வியூ பேஸ் பண்ணியும் அவங்கள ரெக்ரூட் பண்ணி இந்த மாதிரி அண்டர் சர்வ்டு ஏரியாஸ்ல அவங்கள போஸ்டிங் போடணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மிட்வைஃபரி கேடர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அந்த நர்சஸ் சொல்ல வராங்க. சரியா? சோ நமக்கு செம் ஆங்க் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. செம்மாங் சென்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. காம்ப்ரிஹென்சிவ் எமர்ஜென்சி ஆப்ஸ்டெட்ரிக் அண்ட் நியூபார்ன் கேர் சென்டர்ஸ், அதுதான் செம் ஆன்க் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிரெக்னன்சி ரிலேட்டடா போஸ்ட் நேட்டல் ப்ரீநேட்டல் கேர் இந்த மாதிரியான கேள்விகள் எழுதுறப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் எழுதுனா இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸா இருக்கும். சரியா? சோ காம்ப்ரிஹென்சிவ் எமர்ஜென்சி ஆப்ஸ்டெட்ரிக் அண்ட் நியூபார்ன் கேர் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த செம்மாங் சென்டர்ஸ்ல நர்சஸோட எண்ணிக்கைகளை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அதுவும் 2ஆ பிரிச்சிடணும். பிரெக்னன்ட் விமன்ஸ் ஃபோக்கஸ் பண்றதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் நர்ஸ் இருக்கணும். புதுசா பிறக்கக்கூடிய குழந்தைகளை ஃபோக்கஸ் பண்றதுக்குன்னே பிரத்யேகமா ஒரு செட் ஆஃப் நர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய ஒரு பிரெக்னன்ட் லேடியோட அந்த நர்ஸ் ஒரு 20ல இருந்து 25 நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. பர்சனல் கனெக்ஷனையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா எம்எம்ஆர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு, சிங்கிள் டிஜிட்ல இருக்கு, இல்ல 0 அப்படிங்கிற எண்ணிக்கையில இருக்கு. இது ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த நாடுகள்லாம் வந்து 1:1 அப்படிங்கிற நர்ஸ் டு பேஷண்ட் ரேஷியோவை மெயின்டைன் பண்றாங்க. சரியா? டாக்டர் டு பேஷண்ட் ரேஷியோ இல்ல, நர்ஸ் டு பேஷண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 1:1 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. ஓகேவா? அப்ப தமிழ்நாட்டிலும் நர்ஸ் டு பேஷண்ட் ரேஷியோ 1:1 இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் என்ன பண்ண முடியும்? எம்எம்ஆர் இன்னும் ஃபர்தரா கம்மி பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம ஆன்சர்ல கொடுக்கணும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளும் தனியா டெய்லியும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுலயுமே இந்த கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? சோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன போர்ட்டல்? ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆதி சங்கிருதி அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஆதி சன்கிருதி அப்படிங்கிறது எதுக்கான ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ஆர்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெரிட்டேஜ் அதை கன்சர்வ் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்க போகுது. சரியா? ட்ரைபலோட ஆர்ட், அவங்க பழங்குடி மக்கள் வந்து பலவிதமான கலைகள் வந்து வச்சிருப்பாங்க, பலவிதமான பொருட்களை வந்து தயாரிப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதி சன்கிருதி அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆதி சங்கரத்துக்கு கீழே 3 காம்பனன்ட்ஸ் வந்து இருக்கு. என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதி விஸ்வ வித்யாலயா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஜிட்டல் ட்ரைபல் ஆர்ட் அகாடமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ ட்ரைபல் ஆர்ட், பழங்குடியின மக்களுடைய கலைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஆதி விஸ்வ வித்யாலயாக்குள்ள போகலாம். ஆதி சம்படா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோசியோ கல்ச்சுரல் ரெபாசிட்டரி, அவங்க சமூக பழக்க வழக்கங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுல நம்ம போய் பார்க்கலாம். அடுத்தது ஆதி ஹாத் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸ். இந்த இடத்துல பழங்குடியின மக்கள் உருவாக்கக்கூடிய பொருட்களை நம்ம போய் வாங்கணும்னு நினைச்சோம்னா இங்க போய் கூட நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 காம்பனன்ட்ஸ் இருக்கக்கூடிய ஆதி சங்கிருதி அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் யார் லான்ச் பண்ணியிருக்காங்க? நம்மளுடைய பழங்குடியின நல அமைச்சகம், ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயங்களை பார்த்திருக்கோம். நன்றி.